ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் தொக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதை எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இறால் இருக்கு இல்லையா, க்ளீன் பண்ணி வச்ச இறால், அந்த இறாலை நம்ம எண்ணெயில் போட்டு லைட்டாக, ரொம்ப வந்து வேக விடக்கூடாது, லேசாக வதக்கிட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வதக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இறாலில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளியேறும். அப்போது அந்த லைட்டாக வதக்கி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம இப்போ அடித்தோம் இல்லையா, மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள், உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த இறாலை நம்ம லைட்டாக வதக்கி வச்சோம்னா அந்த இறாலையும் வச்சு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். நம்ம தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி தேவைப்படாது, ஏன்னா அந்த இறாலே வந்து நிறைய வெங்காயம், தக்காளி, அந்த இறாலே வந்து நிறைய தண்ணி விடும். வேணும்னா ஒரு அரை கிளாஸ் அப்படி வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் கிரேவி பதத்தில் வந்து வந்துடும். இறால் சம்பல்னு சொல்லுவாங்க, இதை இறால் கிரேவின்னு சொல்லுவாங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செய்கிறத விட இந்த பூண்டு மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.